வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம், உங்களுடைய நேரத்தை திருடக்கூடிய மனிதர்களை அடையாளம் காண்றது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ இந்த உலகத்தில் மனிதன் இழக்கக்கூடிய எல்லா பொருள்களையுமே ஒரு நாள் மீண்டுமே சம்பாதிச்சிட முடியும். பணத்தை இழந்தாலும் மீண்டும் சம்பாதிக்கலாம். வேலை போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு வேலை தேடலாம். தொழில் நஷ்டம் அடைஞ்சிருச்சு அப்படின்னாலும் மீண்டும் ஆரம்பிக்கலாம். உடைஞ்ச வீட்டை கூட மீண்டும் கட்டலாம். உடைஞ்ச உறவுகளை கூட சில நேரங்களில் மீண்டுமே சேர்க்க முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனிதனால் எந்த காலத்துலையுமே திரும்ப வாங்க முடியாது. அதுதான் நேரம். நேற்று காலையில் 8 மணி கடந்துருச்சு அப்படின்னா அது மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. கடந்த 1 மணி நேரத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையுமே கொடுத்தாலுமே வாங்க முடியாது. அதனால தான் சாணக்கியர் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறாரு. நேரத்தை இழக்கிறவங்க வாழ்க்கையை இழக்கிறாங்க. நண்பர்களே, இன்னைக்கு பலர் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்கிறாங்க, எனக்கு நேரமே கிடைக்கல. உண்மையாகவே நேரம் கிடைக்கலையா? கிடையவே கிடையாது. நேரம் இருக்குது, ஆனால் அது தவறான மனிதர்கள்கிட்ட செலவழிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் முழுவதும் என்ன செய்கிறோம் அப்படின்னு அமைதியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க. காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்குற வரைக்கும் எத்தனை விஷயங்களுக்கு நேரம் செலவழித்தோம். அதில் எத்தனை விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுச்சு, எத்தனை விஷயங்கள் வெறும் நேர விரயமாச்சு. இந்த கேள்விகளுக்கு பெரும்பாலான மக்கள்கிட்ட பதிலே இருக்காது. ஏன்னா அவங்க நேரத்தை வீணாக்கவே கிடையாது. வேற யாரோ அவங்களுடைய நேரத்தை எடுத்து போயிடுறாங்க. இதைத்தான் சாணக்கியர் ரொம்பவே தெளிவாக எச்சரிக்கிறாரு. உங்கள் வீட்டில் திருடன் வர்றதுக்கு முன்னாடி கதவை பூட்டிடுவாங்க. ஆனால் உங்களுடைய நேரத்தை திருடுறவங்க கிட்ட மட்டுமே கதவை திறந்து வச்சுருப்பீங்க. இந்த ஒரு வரியை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஒரு சிறிய சம்பவத்தை பாருங்கள். இன்றைக்கி ஒரு இளைஞர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அரசு வேலை அப்படின்னு படிக்கணும்னு ஒரு ஆசை. காலையில் 5 மணிக்குலேருந்து படிக்கணும் அப்படின்னு முடிவு எடுப்பான். முதல் நாள் எழுவான், படிக்க உட்காந்தான். அப்போ அவனுடைய நண்பனுடைய இருந்த ஒரு அழைப்பு, என்னடா இன்னும் தூங்கலையா? இல்லைடா படிக்கிறாடா, வாழ்க்கை முழுக்க படிச்சுட்டே இருக்க போறியா, வா தேநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் முதல்ல மறுக்கிறான். நண்பன் விடலை, 1/2 மணி நேரம் தானே, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அந்த 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் தூக்கம் வந்துருச்சு. நாளைக்கு படிக்கலாம். அடுத்த நாளும் அதே தான் நடந்துச்சு. அடுத்த வாரமும் அதே தான் நடந்துச்சு. 6 மாதம் கழிச்சு என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த நண்பன் இருந்த இடத்துல தான் இருக்கான். ஆனால் அந்த இளைஞனுடைய கனவுமே அந்த இடத்துலையே தான் இருக்குது. அதனால தான் அந்த இளைஞனுடைய நேரத்தை யார் திருடினாங்க? கடிகாரமா, விதியா, இல்லை நண்பன் அப்படிங்கிற பெயரில் ஒரு மனிதனா? சாணக்கியர் சொல்கிறது இந்த ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுடைய கனவுகளை மதிக்காதவன் உன் நேரத்தையுமே மதிக்க மாட்டான். இப்போது இன்னொரு சம்பவம். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு தையல் தெரியும். வீட்டில் இருந்தே வேலை செஞ்சு வருமானம் பார்க்கலாம். ஆனால் தினமும் பக்கத்து வீட்டில் யாராவது ஒருத்தர் உட்காந்து பேசுவாங்க. என்ன சாப்பாடு, அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த ஊரில் யாரையுமே நம்ப முடியாது, அந்த வீட்டுக்காரங்க இப்படி சொல்கிறாங்க. இந்த பேச்சை ஆரம்பித்தா முடிவே இருக்காது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், சாயந்தரம் ஆயிரும். இரவு படுக்கும்போது அந்த பெண் சொல்லுவாங்க, இன்றைக்கி வேலையே செய்ய முடியல. உண்மையிலேயே வேலை செய்ய முடியலையா, இல்லை அவருடைய நேரம் திருடப்பட்டதா? அதை தான் திருடியது யாரு? வேலை இல்லாமல் மற்றவங்க கிட்ட நேரத்தை வீணாக்க பழகுனவங்க. நண்பர்களே, இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொரு தெருவுலையுமே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இலக்கே இருக்காது, ஒரு கனவு இருக்காது, ஒரு திட்டம் இருக்காது. ஆனால் மற்றவங்களுடைய நேரத்தை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியும். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட நீ ரொம்ப மாறிட்ட, முன்ன மாதிரி பேச மாட்ட, பெரிய ஆளாகிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நீ மாறலை. உன்னுடைய நேரத்தை மதிப்பை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிருக்க. அதுதான் அவங்களுக்கு பிடிக்கலை. சாணக்கியர் சொல்கிறாரு, உங்களை முன்னேற விட விரும்பாதவன் முதல்ல உங்களுடைய நேரத்தை தான் தாக்குவான். ஏன் அப்படின்னா, நேரம் இல்லாத மனிதனால் எந்த சாதனையுமே செய்யவே முடியாது. ஒரு விதையை இன்னைக்கு விதைச்சோம் அப்படின்னா நாளைக்கு மரம் ஆகாது. அதுக்கு காலம் வேணும். அதே போல் ஒரு மனிதன் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த நேரத்தை யாராவது திருடிட்டாங்க அப்படின்னா அவனுடைய வெற்றியுமே தள்ளி போகும். இதைத்தான் பலர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. 1 மணி நேரம் போனால் என்ன, ஒரு நாள் போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறத நாட்களால் உருவானது. ஒரு நாள் வீணாக போச்சு அப்படின்னா வாழ்க்கையின் ஒரு பகுதியே வீணாக போயிடுது. ஒரு மாதம் வீணாக போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு அத்தியாயமே வீணாக போயிடுது. ஒரு வருடம் வீணாச்சு அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு கனவே மறந்து போயிடுது. அதனால தான் நண்பர்களே, இன்னைக்கு முதல் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய நேரத்தை யார்கிட்ட செலவிடுறீங்க அப்படிங்கிறத பார்த்தா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இதுதான் சாணக்கியர் சொல்லக்கூடிய முதல் பாடமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல உங்கள் நேரத்தை யார் திருடுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அவங்க கிட்ட இருந்து கோபத்தோடு விலக வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாக, மரியாதையாக, ஆனால் உறுதியாக விலகி நிற்கணும். அந்த ஒரு முடிவு தான் உங்கள் வாழ்க்கையவே மற்றவங்க நினைக்காத உயரத்திற்கு கொண்டுட்டு போகிறதுக்கான வழி அதிகமாகவே இருக்குது.
யாராக இருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு ஒரு லிமிட் தான். நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டான டைமுக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். இப்போ சாணக்கியர் ஒரு இடத்துல ரொம்பவே மிக அழகான ஒரு கருத்தை சொல்கிறாரு. எல்லாரையுமே நண்பன் என்று நினைக்காதே, உன்னை முன்னேற்றுபவன் தான் உண்மையான நண்பன். உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்துபவன் நண்பனாக இருந்தாலும் அவன் உன் வளர்ச்சிக்கு எதிரி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு வரியை வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். இன்றைக்கி பலரோடைய வாழ்க்கையில் ஏன் முன்னேறலை அப்படின்னா அவங்க திறமை இல்லாததுனால இல்லை, உழைப்பு இல்லாதனால கிடையாது, நல்ல மனம் இல்லாதனால கிடையாது, தவறான மனிதர்களுக்கு தங்களுடைய நேரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான். ஒரு சின்ன சம்பவத்தை பாருங்கள். 2 நண்பர்கள், ஒரே பள்ளி, ஒரே கல்லூரி, இருவருக்கும் ஒரே கனவு, நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினப்பு. படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் காலையிலேயே எழுந்து வேலை தேட ஆரம்பிச்சிருவார், புதிய விஷயங்களை கற்றுக்குவார், திறமையை வளர்த்துக்குவார். மற்றொருவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், அவசரம் எதுவும் இல்லை, வாழ்க்கையை ரசிக்கணும்னு சொல்லிக்கிட்டே தினமும் நண்பர்களோட சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் தேநீர் கடை, மதியானம் ஊர் சுற்றுறது, சாயந்தரம் தேவையில்லாத பேச்சு, இரவு தாமதமாக வீட்டுக்கு வருது. இதே மாதிரி ஒரு வருஷம் கழித்து பார்த்தா முதல் நண்பன் நல்ல வேலையில் சேர்ந்துருப்பார். இந்த நம்மளுடைய 2வது நண்பன் இன்னும் அதே தேநீர் கடையில் தான் நின்றுட்டுருப்பார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, உனக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு. இல்லை நண்பர்களே, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது, நேரத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சிச்சு, அதுதான் வித்தியாசம். சாணக்கியர் சொல்கிறாரு, உங்களுடைய நேரத்தை மதிக்காத மனிதன் உங்கள் கனவுகளையும் மதிக்க மாட்டார் அப்படின்னு. இந்த உலகத்தில் சில மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்க, அவங்க உங்கள்கிட்ட தினமும் பேசுவாங்க, ஆனால் ஒரு நாள் கூட உங்களுடைய இலக்கை பற்றி கேட்கவே மாட்டாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க, ஆனால் நீங்கள் நினச்ச இடத்த அடைய என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு நாள் கூட கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையிலையுமே இலக்கு அப்படிங்கிறதே இல்லை. அதனால் உன்னுடைய இலக்கினுடைய மதிப்பும் அவங்களுக்கு புரியாது. ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? வெற்றி பெற்ற மனிதர்களுடன் 10 நிமிஷம் பேசி பாருங்க. அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கும். ஆனால் நேரத்தை வீணாக்கவங்கிட்ட 1 மணி நேரம் உட்காந்து பாருங்கள், எழுந்து வரும்பொழுது மனம் மட்டும் சோர்ந்திருக்கும், எதுவும் கிடைக்காது. சில நண்பர்கள்லாம் மிகவும் ஆபத்தானவர்களாகவே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க உங்களுடைய நேரடியாக கெடுக்கவே மாட்டாங்க, ஆனால் உங்களுடைய நேரத்தை ரொம்பவே மெதுவாக எடுத்துக்குவாங்க. அவங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தை, இன்று மட்டும் வா, அடுத்த நாள், இன்னைக்கு மட்டும், அடுத்த வாரம், இந்த வாரம், இந்த மாதம் மட்டும் வா, இப்படியே மாதங்கள்லாம் பலவும் போயிடும். நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுடைய வயசு மட்டும்தான் அதிகமாக இருக்கும், வாழ்க்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது, முன்னேறி இருந்திருக்காது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஒரு கடிகாரத்தில் ஓடக்கூடிய முள் சத்தம் அப்படிங்கிறது சத்தமே கேட்காது, ரொம்பவே அமைதியாக ஓடும். ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே இருக்குது. அதே போல் தான் நேரமும் அமைதியாக இருந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அது போகும்போது சத்தம் போடாது, திரும்ப வராது. அதனால தான் சாணக்கியர் எச்சரிக்கிறாரு, நேரத்தை இழக்கிறது அப்படிங்கிறது மெதுவான தோல்வி. இன்னொரு வகையான மனிதர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு பழக்கமும் இருக்கும். அது என்ன அப்படின்னா, நீ எந்த வேலையை ஆரம்பித்தாலும் தடை போடுவாங்க. இதெல்லாம் உன்னால் முடியாது. எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க, தோற்றுருக்காங்க. வீடுடா, சும்மாருடா, ஒரு நாள் நீ சிரிக்குவ, 2வது நாள் யோசிப்ப, 3வது நாள் உனக்கே சந்தேகம் வந்துடும். அதுதான் அவங்களுடைய வெற்றி. ஏன்னா அவங்க உன்னுடைய நேரத்தை மட்டும் திருட உன்னோட தன்னம்பிக்கையுமே திருடிட்டாங்க. சிலர் பேசுவதே எதிர்மறையாக இருக்கும். காலை முதல் இரவு வரைக்கும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அரசாங்கம் சரியில்லை, வேலை சரியில்லை, மக்கள் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, உலகமே சரியில்லை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் மாற்ற முயற்சி பண்ணவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களுடன் அதிகமாக நேரம் செலவழிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் நம்முடைய மனதிற்குள்ளே நுழைய ஆரம்பிக்கும். ஒரு நாளும் இப்போ ஒரு நாள் நாமும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் சாணக்கியர் சொல்கிறாரு, மனிதர்களின் பழக்கங்கள் காய்ச்சலை விட வேகமாக பரவும். நல்ல மனிதர்கள் இருந்தால் நல்ல பழக்கம் வரும், சோம்பேறிகளோடு இருந்தால் சோம்பேறித்தனம் வரும், குறை சொல்வர்கிட்ட இருந்தோம் அப்படின்னா குறை சொல்கிறக்கூடிய பழக்கம் தான் வரும். உழைப்பவர்களுடன் இருந்தால் தான் உழைக்கக்கூடிய பழக்கம் வரும். இதில் நீ யார் தேர்ந்தெடுக்கிற அப்படிங்கிறது தான் உன்னுடைய எதிர்காலத்தையே முடிவு செய்து. நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாருக்கும் நேரம் அப்படிங்கிறது சமமாகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் எல்லாரும் ஒரே உயரத்திற்கு போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா சில நேரத்தை பயன்படுத்துகிறாங்க, சிலர் செலவழிச்சிட்றாங்க. இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். அதனால் இன்றைக்கி முதல் உங்களை நீங்களே கவனிக்க ஆரம்பிங்க. யார் கூட பேசுகிறீங்க, எவ்வளவு நேரம் பேசுகிறீங்க, அந்த பேச்சு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பயனை கொடுக்குது அப்படின்னு தினமும் உங்களை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பல மனிதர்கள் தானாகவே விலக ஆரம்பிச்சிருவாங்க. சாணக்கியர் சொல்லும் 2வது பாடமும் இதுதான். உங்களுடைய நேரத்தை மதிக்கும் மனிதர்களை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் வச்சுருங்க. மற்றவங்க உங்கள் வாழ்க்கையை அல்ல, உங்களுடைய நேரத்தை மெதுவாக காலி செஞ்சுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.